வெல்கம் டு அவர் சேனல் வியூயர்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ப்ரௌனி. இந்த ப்ரௌனி வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி ப்ரௌனி வந்து எக்கு போட்டால் தான் நல்லா வரோன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து எக்லெஸ் ப்ரௌனி பண்ண போகிறேன். எக் இல்லாமல் நம்ம ப்ரௌனி பண்ண போகிறோம். அதுக்கு மெல்டட் பட்டர் எடுத்துக்கிடுங்க. நான் 110 கிராம் மெல்டட் பட்டர் எடுத்துருக்கேன். பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அது நாங்கள் ஒரு 75 கிராம் கிட்ட நீங்கள் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிடுங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பட்டரையும் கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு சைடில் நம்ம இப்போ எடுத்து வச்சிடணும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். ஒரு கப்பு இதை எடுத்துவிடுங்க, சுகர் எடுத்துவிடுங்க. கரெக்டாக இதுக்கு ஒரு கப் எடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் போடுங்க. அதில் வந்து கரெக்டாக கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி 4 டீஸ்பூன் அதில் நம்ம கரெக்டாக 4 டீஸ்பூன் அதில் இது பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண சொல்ல அது கொஞ்சம் அப்படி திக்காகிட்டே இருக்கும் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இப்படி நல்லா அது இந்த கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து இந்த ஆல்ரெடி நம்ம பண்ணி இந்த செஞ்சு வச்சுருந்த அந்த பேட்டரில் அந்த பட்டர் அண்ட் கொக்கோ பவுடருக்கு இதில் இதை ஃபுல்லாக அப்படி இதில் இது பண்ணிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்க கன்சிஸ்டன்சி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் மைதா ஆட் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக ஒரு கப் நான் மைதாவை நான் ஆல்ரெடி அந்த இருக்கேன். அதை நீங்கள் இப்படி ஒரு கப் மைதா இதில் போட்டுருங்க. ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த சால்ட் போட வேண்டாம், பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன், அதனால சால்ட் போட வேண்டாம். இப்போ பாருங்கள் வியூயர்ஸ், இப்போ வந்து அதை வந்து நான் அவனில் ஆயிட்டு நல்லா நான் கொஞ்சம் அதை ஆற வச்சேன். அதனால் இப்போ நம்ம எடுத்து நம்ம இப்போ பார்ப்பது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு.
இப்போ 2 to 3 hours வந்து ப்ரௌனியை நல்லா செட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு வாங்க இப்போ அதை நம்ம டிமோல்ட் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாலும் ஓகே தான், இல்லை வெளியே நல்லா கூல் டவுன் ஆக விடணும். நான் கூல் டவுன் ஆகிட்டதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பட்டர் பேப்பர் மட்டும் நம்ம இப்படி எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது மேலே நான் வந்து ஹாட் கனாஷ் ஊற்றி உங்களுக்கு அதை அப்சைட் டவுனாக எடுத்து உங்களுக்கு காமிக்க. ஹாட் கனாஷ் ஊற்றணும். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஹாட் கனாஷ் ஊற்றி நான் உங்களுக்கு காமிக்க. பாருங்கள் நம்ம டீமோல்டு பண்ணிட்டோம். நம்ம டீமோல்டு பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரௌனி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இனி இதை கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணி நம்ம இதில் வந்து ஹாட் சாக்லேட்டோ இல்லைனா ஹாட் சாஸ், சாக்லேட் சாஸ் அதான் அந்த ப்ரௌனியில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம ஹாட் சாக்லேட் கனாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி இந்த சாக்லேட்ஸ் டார்க் சாக்லேட் இருக்குது. டார்க் சாக்லேட்டை வந்து ஒரு 1/4 கப்பு, கரெக்டாக 1/4 கப்பு நீங்கள் டார்க் சாக்லேட்டை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இதை இப்போ அதே இதில் நம்ம வந்து ஆற வச்ச காய்ச்சப்பால், ஓகேவா, அந்த காய்ச்சப்பாலை வந்து நம்ம இதில் இப்போது ஊற்றிடணும். கொஞ்சம் மெல்ட் ஆகும். அது கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகத்தாட்டியும் அது கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மாக வச்சு இப்படி அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் திக்காகும். அது திக்காகணுன்னே கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நம்ம எடுத்து பட்டரை நம்ம போட்டுடணும். பாருங்கள் அது பட்டரும் மெல்ட் ஆகும். பட்டர் போட்ட உடனே நம்மளுக்கு அது ஒரு சில்கி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ தான் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள் இது நம்ம ப்ரௌனி. ஸோ இது நம்ம ஹாட்டாக இருக்குது நல்லா. ஸோ இது வந்து ஹாட்டாக இருக்க சொல்லி இதை வந்து அப்படி மேலே அப்படியே நீங்கள் பவர் பண்ணிடுங்க. ஹாட்டாக இருக்க சொல்லியே பவர் பண்ணாதான் அது நல்லா போகிறோம், நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ரொம்ப கீழே அது இதாகிற மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாண்டா கரெக்டாக ஒரு 1/4 கப்பில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் கனாஷ் ஊற்றுனதுக்கப்புறம் அது எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பார்த்துடுங்க. அருமையான சுவையில் ப்ரௌனி எப்படி செய்வது என்று பார்த்தோம். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படி பல ருசியான ரெசிபிகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ.